ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எஸ்பிஓவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எஸ்பிஓட ப்ரொஃபைல், எஸ்பிஓ ட்ரூவா ஃபேக்கா, எஸ்பிஓவில் எப்படி விளம்பரம் பார்த்து இன்கம் தர முடியும், எஸ்பிஓ கம்பெனி எங்கே இருக்குது, நிறைய மெம்பர்ஸ் அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் வந்து எஸ்பிஓ பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த எஸ்பிஓ பற்றி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஜெனியூனான கம்பெனியாக இப்போது 45 நாள் ஷெட்யூனில் இருக்காங்க. அகெயின் இவங்க எந்த மாதிரி ஒரு பிளான்ஸில் கொண்டு வருவாங்க, என்னுடைய நோக்கம் அதாவது இவங்க அகெயின் திருப்பியும் கம்பெனிஸ் அகெயின் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ரீலான்ச் பண்ணாங்கன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அந்த கம்பெனி எப்படி பார்க்குறேன், இதை பற்றி அனைத்துமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எஸ்பிஓட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கோம். இப்போது எஸ்பிஓ கம்பெனி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இவங்களோட ஓன் வெப்சைட்லேயே அவங்களோட அட்ரஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. ராமமூர்த்தி நகர், கிருஷ்ணா நகர், திருவண்ணாமலைங்கிற ஒரு பிளேஸில் தான் எஸ்பிஓ கம்பெனி வந்து அதோட நிறுவனம் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸும் திருவண்ணாமலையில் தான் இருக்குது. இப்போது இந்த கம்பெனியோட லீகல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இவங்கக்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்காங்க. இவங்க ஆல்ரெடி நோட்டீஸ் போர்டில்னா சொல்கிற மாதிரி இவங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோ ஒரு எம்எல்எம் கம்பெனியோ கிடையாது. இவங்க ட்ரேட்மார்க்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அதாவது எம்சிஏ சர்டிஃபிகேட்டோ மற்றபடி நெட்வொர்க்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இவங்க வாங்கலை. எஸ்பிஓ வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி கிடையாது. இது ஒரு ஆன்லைன் ஜாப். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரேடிங் கம்பெனிக்கான சர்டிஃபிகேட் தான் இவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம லோகோ பார்க்குறீங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஓரளவு கவர்மெண்ட் ரூல் படி பேசிக்கான சர்டிஃபிகேட்டை எஸ்பிஓ வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எஸ்பிஓவோட விஷன் அதுக்கப்புறம் மிஷன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளானை பற்றி பார்க்கலாம். எஸ்பிஓட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிளான் பார்த்துட்ருப்பீங்க. மொத்தம் இவங்கள்ட்ட 2 வகையான பிளான் இருக்குது. ஆல்ரெடி எல்லாருக்கும் எஸ்பிஓட பிளான் தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குற மெம்பர்ஸ்க்காகவும் இந்த 45 நாள் ஷெட்யூனுக்கு அப்புறம் யாராச்சும் நியூ ஜாயினிங் இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அவங்கள பிளான் கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக A to Z சொல்ல வரேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க பிளான் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க பாருங்கள். 2000, 6500 சொல்லிட்டு மொத்தம் 2 விதமான இவங்க பேக்கேஜ் வச்சுருக்காங்க. நீங்கள் 2000 பிளானுக்கு வந்தீங்கன்னா அது லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு 5 GB க்ளவுடு ஸ்டோரேஜும் 1 இயர் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் யாரையுமே ரெஃபரல் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு 1500 நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸ் டேரக்ட் மெம்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டேரக்டில் 4650 கிடைக்கும். நீங்கள் ஒரு 12 பேர் ரெஃபரல் பண்ணியிருந்தீங்கன்னா 10,050 உங்களுக்கு கிடைக்கும். இது 6500 பிளான்னா 3900 உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யாருமே ரெஃபரல் பண்ணலன்னா நீங்கள் ஓனாக செல்ஃப் ஏர்னிங்கில். இதுவே என்னால் ரெஃபரல் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா 6500 பிளானில் 6480 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் 5 பேர் ரெஃபரல் பண்ணியிருக்கணும். 13,500 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் 12,500 ரெஃபரல் பண்ணியிருக்கணும். இதுதான் பேசிக் எஸ்பிஓட பிளான். இப்போது நீங்கள் ஆல்ரெடி அதாவது கம்பெனி ஸ்டார்டிங் வந்த புதுசில் நிறைய இன்கம் கொடுத்துருந்தாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 1000 2000 ஒவ்வொரு பிளானில் கொடுத்துருந்தாங்க. இடையில ஒரு 15 டேஸ் ஷெட்யூன் கழித்து வரப்போ பிளானை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த இன்கம் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு இன்கம் எஸ்பிஓ டீம் லீடர் பிளான் ஒரு இன்கம் உங்களோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் நிறையா ரெஃபரல் அதாவது எனக்கு நிறையா பழக்கம் இருக்குது, நான் நிறையா ரெஃபரல்ஸ் பண்ணுவேன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 30 டேரக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா டேரெக்டாக நேரடியாக கொடுத்துருந்தீங்கன்னா மாதம் 15,000 இன்கம்னு இவங்க சொல்லியிருக்காங்க. 150 டேரக்ட் ப்ளஸ் ஒரு 1000 டீம் க்ரோத் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 50,000ன்னு இவங்க மந்த்லி சேலரியாக தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் இன்கம். அதாவது நீங்கள் ஆட் பார்த்தும் ஏர்ன் பண்ணிக்கலாம், இன்ட்ரோ போனஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். தேர்ட் டைப் ஆஃப் இன்கம் வந்து எஸ்பிஓ டீம் லீடர் இன்கம் சொல்லிவிட்டு நீங்கள் அதிகப்படி ரெஃபரலும் உங்களோட டீம் க்ரோத் பெருசாக இருந்தால் இந்த இன்கம்க்கு எலிஜிபிள்னு சொல்லிவிட்டு அவங்க தேர்ட் டைப் ஆஃப் ஒரு இன்கம் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க மொத்தம் ஒரு 4 டைப் ஆஃப் பேக்கேஜ் இதிலே இருக்குது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்களோட டீம்மேட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் ரேட்டிங்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த கூகுள் ரேட்டிங்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. 4.7 ரேட்டிங்ஸ் கிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கஸ்டமருக்கு கொடுத்த பேமெண்ட் ப்ரூஃபையும் இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. நிறையா பேருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கிளிக் மோர்ன்னு இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா, அதில் உங்களுக்கு அவங்க பேமெண்ட் போட்டதுக்கான ஒரு சாம்பிள் பேமெண்ட் ப்ரூஃபை போஸ்ட்டாக அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அதுக்கப்புறம் அவங்களே கம்பெனியை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓ எங்கே இருக்குது, எஸ்பிஓ எதனால் அவங்க பேமெண்ட் தராங்க, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அவங்க க்ளவுட் ஸ்டோரேஜ் தராங்க, அதை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு அவங்க க்ளவுட் ஸ்டோரேஜ் தராங்க, அது மூலிமா நீங்கள் இன்கம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஏர்னிங் வேஸை அந்த அஃப்லேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலான்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பேசிக் டீட்டெயில்ஸை இவங்களே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஒர்க்கு, நீங்கள் ரெஃபரல் பண்ணால் இன்கம் கிடைக்குமா, வித்ரா எத்தனை நாளில் வரும், அதை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இப்போ அவுட் டு வித்ரா மை பேமெண்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். அதிலே அவங்க கொடுத்துருக்காங்க மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் நீங்கள் வித்ரா லிமிட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் புது ஜாயினர், அதாவது நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2000க்கு ஒரு வேளை நீங்கள் ஆடோ இல்லாட்டி அவங்க கொடுக்குற டாஸ்க்கோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2000 ரூபா வித்ரா கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வித்ரா பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டைம் வித்ராக்கு, அதாவது நீங்கள் ஒரு தடவை நான் வித்ரா எடுத்துகிறேன், செகண்ட் டைமும் நான் 2000 வித்ரா எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி எடுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் 6000 ரூபாய் ரீச் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் எப்படி நீங்கள் வித்ரா அப்ரோச் பண்ணிங்களோ அதே மாதிரி செகண்ட் டைம் பண்ணிங்கன்னா உங்களோட டேரெக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வித்ரா போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. டைம்னு பார்த்தீங்கன்னா இவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறது பார்த்தா 10 ஒர்க்கிங் டேஸ், அதாவது 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அவங்க போட்டுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்ரி மந்த் ஃபஸ்ட் அண்டு 15th டேயில். தென் இப்போது எஸ்பிஓட மெயின் அதாவது ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறது, அது மட்டும் யூடியூப் வீடியோவை ப்ரொமோஷன் பண்ணுறது, அதாவது அவங்களோட யூடியூப் வீடியோ சம் ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்குறதுனால அவங்க இன்கம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசிக்காக எஸ்பிஓவோட ப்ரொஃபைல் அண்டு டீட்டெயில்ஸ். எஸ்பிஓ கம்பெனி திருவண்ணாமலையில் இருக்குது, விளம்பரம், அதுக்கப்புறம் டாஸ்க் பார்த்தா அவங்க இன்கம் தராங்க. இப்போது நான் இந்த எஸ்பிஓ கம்பெனி உண்மையாக பொய்யா, அதாவது ஆடு பார்த்தா இன்கம் தர முடியுமா என்னன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு அது பொதுவாக அப்லோட் பண்ணது. இப்போ தான் நான் மெயினாக ஒரு கம்பெனியோட நேம் சொல்லி வீடியோ பண்ணுறேன். அந்த வீடியோவில் எப்படி சொல்லியிருப்பேன்னா பொதுவாக, அதாவது காமனாக ஆட் பார்க்குற கம்பெனினா உண்மையாக பொய்யா, அதுக்கப்புறம் அவங்க எப்படி இன்கம் தராங்க, அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க, அதை பற்றி A to Z நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். போயிட்டு ஃப்ரீ டைமில் பாருங்கள், ஏன்னா வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒன்ஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அடுத்தது அந்த மாதிரி கம்பெனிஸில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இப்போ எஸ்பிஓ ட்ரூவா ஃபேக்காங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், அடுத்தது அந்த கம்பெனியோட ப்ராசஸ் என்ன, எப்படி இவங்க இன்கம் கொடுக்குறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ்பிஓ உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போன்ற விளம்பரம் பார்க்குற நிறுவனம் முதல்ல யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்த கம்பெனின்னு சொல்ல போனோன்னா எஸ்பிஓ, ராயலோ, மைவி3 ஆட்ஸ், இந்த 3 பேரும் தான் இந்த விளம்பரம் பார்த்தா இன்கம் இந்த போன்ற ஆன்லைன் ஜாபை கொண்டு வந்ததே இந்த 3 நிறுவனங்கள் தான். இவங்கள்ட்ட தான் நிறையா மெம்பர்ஸும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் விளம்பரம் பார்த்தா இன்கம் கொடுக்க முடியுமான்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணது. நான் சொன்னது நேற்று வந்து ஒரு புது விளம்பரம் பார்க்குற ஆட் பேஸ்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணாதீங்க தான் மெயினாக சொல்லியிருப்பேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, விளம்பரம் பார்த்தா இன்கம்ங்கிறது கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. அது எந்த நிறுவனமாக இருக்கட்டும், எஸ்பிஓவாக இருக்கட்டும், ராயலோவாக இருக்கட்டும். ஏன்னா நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு மெயினான ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஒன்று, ப்ராடக்ட் பேஸ்டாக மாறிடுவாங்க, ஒரு நிறையா கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம், ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணதுக்கப்புறம். இல்லைன்னா ஒரு ஷெட்டோனுங்கிற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நிறைய பிரேக்குங்கிற ஒரு விஷயம் நடக்கும்னு. 3வது, அமௌண்ட்டை ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய சேனலில் ஜொமேக்காங்கிற ஒரு நிறுவனம் கூட ஒரு ஆட் பேஸ்டு கம்பெனி, ஜொமேக்கான்னு மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஆட் பேஸ்டு கம்பெனி ஃபாஸ்ட்டாக வருது, அதே ஃபாஸ்ட்டில் திருப்பி அவங்க போயிடுறாங்க. ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுன்னு பார்த்தா எஸ்பிஓ, ராயலோ, மைவி3 ஆட்ஸ்ன்னு ஒரு 3-4 கம்பெனியை மட்டும்தான் சொல்லலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எந்த ஒரு கம்பெனியோட நேம் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது காரணம், ஒரு கம்பெனியை பற்றி சொல்லிவிட்டு இன்னொரு கம்பெனியை பற்றி சொன்னால் அதோட
ப்ளஸ்ஸாக சொல்கிற கம்பெனியை நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு தான் நம்ம சொல்லலை. இப்போ எஸ்பிஓ பற்றி பார்க்கணுன்னா ட்ரூவா ஃபேக்கானா, எஸ்பிஓ நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்க, நிறைய இன்கம் அவங்க கொடுத்துருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. ஷட் டவுன் ஆகிட்டு போகிற டைமில் கூட அவங்க பேலன்ஸ் இருக்கிற பெண்டிங் பேமெண்ட்ஸே அவங்க கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேர் பேமெண்ட் ப்ரூஃபை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இப்போ இப்படி இருக்க போகிற ஒரு நிறுவனம் ட்ரூவா ஃபேக்காக கேட்டிங்கன்னா ஆட் பார்த்து கண்டிப்பாக இன்கம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அவங்க இன்ன வரைக்கும் சொல்லலை நாங்கள் இதுலேருந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து நம்ம வர இன்கம்மை உங்களுக்கு இன்கமாக தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக தெரியல. பட் வரப்போகிற ஃப்யூச்சர் டைம்ஸில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கிறது கண்டிப்பாக பாதிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை தான், அதில் இருக்கிற மெம்பர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அது ஒரு சின்ன கால்குலேஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது இந்த கால்குலேஷன் என்னோடைய ஓன் இமேஜினேஷன் கால்குலேஷன் தான். ஏன்னா இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்ளமை எஸ்பிஓ ஃபேக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்குலேஷன் எல்லா ஆட் பேஸ்டு கம்பெனிக்கும் பொருந்தும். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஒரு ஆட் பேஸ்டு கம்பெனியில் 1,00,000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு, அதாவது எஸ்பிஓ வச்சே சொல்லணும்னா எக்ஸாம்பிள் ஒரு 2000 பேக்கேஜ் ஒரு மெம்பர்ஸ் வராங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபானா மாதம் 1500 எஸ்பிஓ கம்பெனி கொடுக்கணும். 1,00,000 பேருக்கு 1500 ரூபானா 15 கோடி கிட்ட வருது. அதாவது ஒரு நாளைக்கு 50 ரூபானா 30 நாளைக்கு 1500 ரூபா ஒரு பர்சனுக்கு. இதுவே 1,00,000 மெம்பர்ஸ்னால் 15 கோடின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் வருது. ஆனால் இப்போ 3 லட்சத்துக்கும் மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு 15 கோடி கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன சோர்ஸ் இருக்கும், அவங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து வர ப்ராஃபிட் எப்படி கொடுப்பாங்க. இதுவே ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருந்தால் அதுலேருந்து வர சின்ன கமிஷனை மக்கள் கூட கொடுக்கலாம், அது ஒரு இன்கமாக கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இருக்கிறப்போ இன்னும் கம்பெனியில் நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. டே பை டே கம்பெனியோட கம்யூனிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்குது, க்ரோத் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு இன்கம்ங்கிற ஒரு விஷயத்தை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போயும் அது நடந்துட்டு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 45 டேஸ் ஷட் டவுன் காரணம் கூட அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் ஃபிசிக்கலாக அவங்க சொன்னது ஆர்பிஐ, அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் லீகலாக எனி ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியே போணுச்சுன்னா அவங்க இன்கம்ங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. அதனால தான் ஷட் டவுன் மாதிரி ஒரு விஷயம் எஸ்பிஓன்னு இல்லை நிறைய கம்பெனிஸில் வந்துட்டுருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய இன்கம்ங்கிறது கொடுக்கவே முடியாது விளம்பரம் பார்த்து. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அது ஒரு புரிஞ்சுக்கோங்க மக்களாகி. நீங்கள் இது பொதுவாக சொல்கிறேன், எஸ்பிஓ மட்டும் இல்லை, எல்லா ஆட் பேஸ்டு கம்பெனிக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வச்சு பாருங்கள். அதில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அவங்க எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறாங்க, அதை எப்படி பீப்புள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது நான் பொதுவாக சொல்கிறேன். இது ஒரு ஃப்யூச்சர் நெகட்டிவ் பாயிண்ட்டாக எஸ்பிஓவில் பார்க்குறேன். இப்போ இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷட் டவுன் மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா கம்பெனி என்ன தான் பழசாக இருந்தாலும் அந்த நீங்கள் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2-3 தடவை வருஷத்துக்கு அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்டேஷன் ரீதியாக இந்த தடவை ஆர்பிஐ கைட்லைன்ஸ்னால் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ அதுக்கப்புறம் அப்டேட் இஷ்யூனால் போயிடுவாங்க. நான் அந்த பார்ட் 1 பார்ட் 2ல் மெயினாக சொன்னது சின்ன ஆட் பேஸ்டு கம்பெனியில் தயவு செஞ்சு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ எஸ்பிஓ மாதிரி ஒரு கம்பெனியை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதில் நிறைய கம்யூனிட்டி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 1,00,000 பேர் ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்க ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா மெம்பர்ஸ் இருக்கிற கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அது என்னை கேட்டால் அது ஒரு ப்ளஸ்ஸாக கூட சொல்லுவேன். நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா இன்கம் அத்தனை பேருக்கு கொடுக்கறது அந்த கால்குலேஷன் வச்சு பாருங்கள். ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஓடி போக கண்டிப்பாக பயப்படுவாங்க. அதுக்கு மக்களாகி நீங்கள் தான் உங்களுடைய வெளிப்பாடை நீங்கள் காட்டணும். அதாவது டே பை டே சின்ன ஆட் பேஸ்டு கம்பெனியில் போய்ட்டு ஜாயின் பண்ணி ஏமாறாதீங்க. இப்போ நம்மளுடைய சேனலில் கூட இந்த ஜொமேட்டோ மாதிரி ஒரு நிறுவனத்தை பற்றி கூட போட்டிருப்போம், ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சின்ன ஆட் பேஸ்டு கம்பெனி, ஏன்னா இந்த எஸ்பிஓ இன்னும் 2-3 கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆட் பேஸ்டு கம்பெனினா என்னென்ன அதை பார்த்துட்டு நிறையா சாஃப்ட்வேர் உள்ளே வந்துக்கிட்டு சின்ன கம்பெனி ஒரு ஈஸியாக ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. எஸ்பிஓ மாதிரி ஒரு நிறுவனம், எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இன்னொரு நிறுவனம் ஒரு மைவி3, அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டுருக்கு. தென் ராயலோனா அவங்க திருப்பி ஏன் வராங்கன்னா கம்யூனிட்டி தான் காரணம். ஏன்னா அத்தனை பேர் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஏதோ ஒன்று பண்ணி வராங்க. இப்போது எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட் பேஸ்டு கம்பெனி எப்படி இன்கம் தர முடியும்,
அதுக்கப்புறம் அவங்கன்னா உண்மையாக பொய்யா, நான் இதுக்குள்ளே போய் தான் தெரியும், எங்களோட டீம்மேட்ஸும் இதுக்குள்ளே போய் தான் தெரியும். இப்போ நாங்கள் எங்களோட டீம்மேட்ஸையும் எந்த ஒரு ஆட் பேஸ்டு கம்பெனிலையும் நாங்கள் ரெஃபரல் பண்ண சொல்கிறது இல்லை. ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் சொல்ல வருது அதான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேறு, ஆன்லைன் ஜாப் வேறு. நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கன்னா பல கோடி டேர்ன் ஓவர் பண்ணாலும் எந்த ஒரு ஆர்பிஐ எதுவுமே கேட்கல. ஏன்னா அங்கே ஒரு ப்ராடக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, லாபம்னு ஒரு விஷயம் இருக்குது, அது மக்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க ப்ராப்பராக ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில்லிங்னா கரெக்டாக இருக்கிறனால அவங்கள எந்த ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்கள எதுவும் பாதிக்க போகிறது இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகைன் நான் சொல்ல வருது, நெட்வொர்க் வேறு, ஆன்லைன் ஜாப் வேறு. நீங்கள் எஸ்பிஓ இந்த ஆட் பேஸ்டு கம்பெனின்னா ஆன்லைன் ஜாப் கேட்டகரியில் வரும். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா, இப்போது நாங்கள் பெரிய டீம் வச்சுருந்தோம் ஆட் பேஸ்டு கம்பெனிலையும், எல்லா டீம்மேட்ஸ்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம், யாரும் வந்துட்டு ஆட் பேஸ்டு கம்பெனிலாம் ரெஃபரல் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் என்னோடய சஜஷனாக நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ்பிஓ அகைன் ரீலான்ச்சில் வருவாங்கன்னு சொல்லிட்டு 19% பீப்புள் நம்புகிறாங்க. கண்டிப்பாக வரும். வந்தால் இனி பிளானில் இனி சேஞ்சஸ் இருக்காங்கன்னா வந்தால் தான் கண்டிப்பாக தெரியும். அதை அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோ மேக் பண்ண முடியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, விளம்பரம் பார்த்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது. அந்த ஒரு கால்குலேஷனை புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க வித்ரா போகிற டைம்லேயும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆக்டிவேஷனுங்கிறது இப்போ நிறைய மெர்ச்சன்டைஸ் அது கம்பெனி க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு லாஜிக் எனக்குள்ளே தோணும்ல, அதை தான் நான் ஒரு கால்குலேஷனாக சொல்லியிருக்கேன். அவ்வளோ பெரிய இன்கம்மை எப்படி மக்களுக்கு கொடுப்பீங்க, அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக இருங்க. அதாவது உங்களோட டீம்மேட்ஸை ஓப்பன் டாக்காக, சரி கம்பெனி ப்ராசஸ் இடையில இந்த ஷெட்யூல் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம், அந்த கம்பெனியோட ப்ராசஸை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஓன் ரிஸ்கில், ஆன்லைன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் ரிஸ்கில் வந்தால் அஸ் இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். அதாவது அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ கூட எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, கம்பெனி நாளைக்கு ஷட் டவுன் வரப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணவங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அதுக்கான பணத்தை கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருப்பீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் உங்களோட டவுன்லைன்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக, அது மட்டும் நீங்கள் ஓப்பன் டாக்காக கம்பெனி என்ன நடக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆனஸ்ட்டாக சொன்னாலே அவங்க கூட உங்களுடைய டீம்மேட்ஸ் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போது 45 டேஸுக்கு அப்புறம் எஸ்பிஓ ரீலான்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ என்னுடைய சஜஷனே சொல்லிட்டேன், உங்களோட ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ எங்களோட டீம்மேட்ஸ் நாங்கள் ஒன்ஸ் அப்புறம் டைம் நம்ம ஆட் பேஸ்டு கம்பெனி எஸ்பிஓலாம் பண்ணோம், இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அது பண்ணது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஷெட்யூல் மாதிரி ஒரு விஷயத்தில் என்ன நடந்திருக்கும்னு தெரியும். நம்மளோட டவுன்லைன்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்களோட டவுன்லைன்ஸ் அப்படி ஒரு வேளை கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஏன்னா அவங்களும் ஏர்ன் பண்ணணுன்னு தான் வராங்க, ஆனால் பாதிக்கிறது இன்ஃப்ளூயன்சர் ஆகிய நம்ம தான். அதனால தான் இந்த பெரிய நிறுவனங்களில் கூட நிறையா மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் போய்ட்டு கூட ஜாயின் பண்ணுங்கள். சின்ன சின்ன விளம்பரம் பார்க்குற கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பணத்தை இழக்காதீங்க. நிறையா ஸ்கேம் ஆப் வந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் வந்திருக்கு, மணி ரொட்டேஷன் பிளான் கான்செப்ட்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய மணியை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். See you.